வணக்கம். இன்றைக்கி நம்ம எளிமையான சுவையான ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூனு கொத்தமல்லி விதை, அதாவது மல்லியை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உரித்து வச்ச பூண்டு, நிறைய தேவையில்லை, ஒரு 4-5 பூண்டு சேர்த்தா போதும். போட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மைய அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி தண்ணியை தனியாக கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த புளி தண்ணியில் ஒரு முழு தக்காளியை போட்டு தக்காளியை நல்லா கையினால் மசிச்சு விட்டுக்கணும். இப்போ தக்காளியோடைய ஜூஸ் எல்லாமே அதில் இறங்குற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் சேர்த்துக்கிறோம். தூள் பெருங்காயம்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒன்று போட்டுக்கிறோம். ரசத்துக்கு எப்பயுமே நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயோ அல்லது கடலெண்ணெயோ உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் என்னவோ அதை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு சேர்க்குறோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு ஜீரகம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கணும். ஒரே ஒரு காய்ந்த மிளகாய், 4 கருவேப்பிலை சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரச தண்ணீரை இதில் சேர்த்துற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ஒரு 5 நிமிஷத்தில் தயாராகிட போகுது. இந்த ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா கடுத்து போயிடும், நல்லா இருக்காது. அதனால் ரச தண்ணியை ஊற்றிட்டு பக்கத்துலேயே நிற்கணும். இந்த மாதிரி லேசாக நுர கட்டினாலே போதும். நல்லா பாருங்கள், நுர கட்டின மாதிரி இருக்கும். அந்த நுர கட்டும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை எடுத்து வச்சிடணும். இதில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணியை வாணலில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு வாணலில் பச்சை தண்ணியை சேர்த்து அலசி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை தூவிடணும். இப்போது வாசனையான ரசம் தயாராகிடுச்சு. இது ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.